இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, ஆசிரியர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆட்சியர் உறுதி செய்திருக்கிறார். தனியார் பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பள்ளிக்கு சீல் வைக்கப்படும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? ஏன் இந்த சீல் வைப்பு? புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் மணிகண்டன் மீது பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தனியார் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பள்ளிக்கு சீல் வைக்கப்படும். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் நீண்ட நேரமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆத்திரம் அடங்காத உறவினர்கள் தனியார் பள்ளியை சூறையாடி உடைத்து நொறுக்கினர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். தொடர்ந்து மாணவிகளுக்கு, சிறுமிகளுக்கு, பெண்களுக்கு பாலியல் தொல்லை, தற்போது பள்ளியில் படிக்கும் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, இது தொடர்பாக அவரது உறவினர்கள் கொதித்தெழுந்து போய் சாலை மறியலில் நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த பள்ளி உடைக்கப்படுகிறது, ஏசி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் உடைக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது சிவகுமார்? புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில சென்ட் ஜோசப் பள்ளி ஒன்று இருக்கிறது. பள்ளியில இந்த 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 7 நடந்தது. இந்த பள்ளியில பணிபுரிய வேதியியல் ஆசிரியர் மணிகண்டன் அப்படிங்கிறவரு இந்த சிறுமிட்ட நடந்தது. அவங்க தப்பா நடந்தது. ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்கூல்ல போய் உடனே அந்த ஆசிரியர் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வேதியர் ஆசிரியரை அந்த பள்ளி அதை கண்டுகிடாத ஒரு சூழ்நிலையில அவரை உடனடியா கைது செய்ய வலியுறுத்தி என்ன பண்றாங்கன்னா, கடலூர் சாலை தவளக்குப்பம் சந்திப்புல மறியல் போராட்டம் தொடர்ந்து ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேல போராட்டம் திரித்து வர்றதால 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில அணிவகுத்து நிற்குது. கடலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய எல்லா பேருந்துகளும் தொடர்ந்து காத்திருப்புல இருக்கிறதுனால அங்க பயணிகள் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆனாங்க. இந்நிலையில அந்த ஆசிரியரை உடனடியா கைது செய்யணும், அதே மாதிரி இந்த பள்ளிக்கு உள்ள தாளாளர் மேல முறையானபடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா அவங்க குற்றச்சாட்டு தெரிவித்து, அதாவது தொடர்ச்சி அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதனை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, போராட்டக்காரர்களை கலைக்கிறதுக்காக முதல் கட்டமாக மின்சாரத்தை துண்டிச்ச காவல்துறை தொடர்ந்து காவலர்களுக்கு மின்சாரத்தை துண்டிச்சது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, கலவரக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பள்ளிக்கு உரிமையாளருக்கு அருகில் இருக்கிற மதுபான கடை, அதே மாதிரி பள்ளி உள்ளிட்டவைகள் அடித்து நொறுக்கப்பட்டது. தொடர்ந்து சாலை மறியலை நீடிச்சு வர்றதால ஏறத்தாழ 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில காத்திருந்தது. இதன் காரணமா எல்லா பேருந்துகளுமே மாற்றி விடப்பட்ட நிலையில மேலும் இந்த பிரச்சனைகள் மேலும் ஒரு பிரச்சனை ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் உடனடியா வரணும், அவர் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போகுதும், அதாவது அதே மாதிரி தவளக்குப்பம் பகுதியில சாலை மறியலில் ஈடுபட்டு வர போராட்டக்காரங்க கிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா, அதே மாதிரி தெற்பகுதி கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட சொன்னாங்க. ஆனா அதற்கு மறுத்த அந்த போராட்ட பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா, போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது முதலமைச்சர் வந்தா மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் திட்டவட்டமா தெரிவிச்சு அதன் அடிப்படையில் போராட்டத்தை ஈடுபட்டு வந்த நிலையில தொடர்ச்சியா இந்த பிரச்சனைகள் 3 மணி நேரத்துக்கு மேல இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு வந்த சூழ்நிலையில சம்பவ இடத்துக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாருன்னா, குலோத்துங்கன் என்ன சொன்னாங்க, அதே மாதிரி டிஜி சத்யசுந்தரம் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, மறியல்ல ஈடுபட்ட பொதுமக்கள் சபாநாயகரை வெளியே போகணும் கூறி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் ஆட்சியர் குலோத்துங்கன், அதே மாதிரி போராட்டக்காரர்கள் தண்ணீர் பாட்டில் வெளியே செய்கிறாங்க. தொடர்ந்து இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணாங்கன்னா, புதுச்சேரி அதாவது அந்த பள்ளி தாளாளர் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பள்ளிக்கு சீல் வைக்கப்படும்னு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவிச்ச நிலையில தற்போது அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆசிரியர் பணியை அறப்பணி அப்படின்னு சொல்ல கூறப்படுற ஒரு நிலையில பல்வேறு ஆசிரியர்கள் நல்ல முறையில மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து கொடுத்துட்டு வர சூழ்நிலையிலையும் ஒரு சில ஆசிரியர்கள் இந்த மாதிரி தகாத முறைகளிலையும் தவறான முறைகளிலையும் மாணவிகள், சிறுமிகள், அதே மாதிரி பெண்களை பயன்படுத்துறது. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் ஆசிரியர்கள். நான் இந்த மாதிரி திடுக்கிடும் குற்றச்சாட்டு. உங்கள் தகவல்களுக்கு நன்றி.